Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchenல என்ன பார்க்க போறோம்னா fruit cake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற bell பட்டனை click பண்ணிடுங்க. கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நியூ இயர் வந்துருச்சு. வாங்க கேக் சூப்பரா prepare பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம fruit cake பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துறலாம். மைதா வந்து 150 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். ஆல் பர்பஸ் flour, அதுக்கப்புறமா 150 கிராம் வெண்ணெய் அன்சால்டட், உப்பு சேர்க்காத வெண்ணெய், அதுக்கப்புறமா 100 கிராம் வந்து ஆரஞ்சு ஜூஸ், தண்ணி கலக்காம அப்படியே ஆரஞ்சு அடிச்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம். 100 கிராம் தேன் ஹனி எடுத்து வச்சிருக்கோம் 100 கிராம். இது ட்ரை ஃப்ரூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, அப்புறம் திராட்சை, அப்புறம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் இருக்கு. இது ஒரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி சர்க்கரையும் 150 கிராம், அது வந்து நான் ப்ரௌன் சுகரு 150 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் முட்டை 4, மேலே அலங்கரிக்கிறதுக்கு செரி பழம் கொஞ்சம், 1 டீஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், உப்பு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1.5 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1.25 டீஸ்பூன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாமை பொடிச்சு வச்சிருக்கோம் 100 கிராம் கிட்டக்க. அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோட மேல் தோலை வந்து சீவி வச்சிருக்கோம். இது சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்ப அரோமா சூப்பராக இருக்கும் கேக்குக்கு, அதனால இது ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோல். அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு பாத்திரமும் பீட்டரும் பட்டர் பேப்பரும் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெண்ணெயை உருக்கிக்குவோம். பாத்திரம் நல்லா சூடாக இருக்காது, ரொம்ப நேரம் உருக விட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். மொத்தமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடுவோம். சேர்த்தாதான் வந்து உங்களுக்கு அந்த கலர் நல்லா வரும். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா தேன் சேர்த்துருவோம். ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த தூள், ஆரஞ்சோட தோல் அதுவும். இது பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வேகட்டும். 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையாக வேண்டாம். இப்போ நம்ம வந்து மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா எடுத்துருக்கோம், நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பாதாமோட தூள், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிச்சு பபிள்ஸ் விட்டு நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை 4 முட்டை, நமக்கு நுரைச்சி வரணும்னு இல்லை, சும்மா ஒன்றா மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. நல்லா கலவையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக்காக இருக்குது. இப்போது இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற 4 முட்டையை மறுபடியும் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு 4 முட்டையை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம்.
விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மைதா அப்புறம் பாதாம் பருப்போட பொடி அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா கேக் ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா பேக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மாவையும் நான் வந்து சேர்த்துடுறேன். அதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ட்ரேயில் போட்டுடலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இதில் வச்சு தான். இதுக்கு வந்து பட்டர் பேப்பர் இருக்குது. அப்படி பட்டர் பேப்பர் இல்லாதவங்க பட்டரை இது ஃபுல்லாக நல்லா தடவிட்டு நம்ம மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே வந்து கேக்குக்கு வந்து 3/4 பாகம் தான் வந்து கேக் வந்து இதில் ஃபில் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் பொங்கி வரும். சாரி உள்ளே வச்சிட்டோம். மாவு ஊற்றிட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஏதாவது பபிள்ஸ் இருந்ததுன்னா மேலே வந்துடும் அது. இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். 160 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி வர்றப்போ வீடியோவில் நாங்கள் போடுறோம். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. இது மாதிரி ஒரு ட்ரே வச்சுட்டு அது மேலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து வைங்க. எடுக்கும்போது க்ளவுஸ் போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வைக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். நமக்கு வந்து 90 நிமிஷம் வேணும். இப்போ 1 மணி நேரத்துக்கு வச்சுருக்கோம். நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போது நம்ம கேக் நல்லா வெந்துருச்சு. கேக் வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு குச்சியை உள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒட்டியிருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்றுமே ஒட்டலை. ஸோ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சூடாக இருக்கும். அதனால தான் அவன்லேருந்து எடுக்கிறப்ப நான் காட்டலை. பொறுமையாக வேகமாக இழுத்துட்டிங்கன்னா அப்படியே பிஞ்சு வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக நம்மளோட அந்த பட்டர் பேப்பரை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம திருப்பி வச்சுக்கலாம். நமக்கு ஓப்பன் டைப்பாக பிளேட் எடுத்ததுனால ஈஸியாக போயிடும். உங்களுக்கு பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா சூப்பராக நம்ம கேக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. நம்ம ஃப்ரூட் கேக் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. இந்த க்ரீம்க்கான கோன் இது மாதிரி எல்லா கடைகள்லையும் இப்போ கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பட்டையாக டிசைன் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து 3 ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக மூடிடுவோம். மூடிட்டோன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளரில் இதை வச்சுட்டு ஆல்ரெடி நம்ம சுருட்டி வச்சுருக்கோம். உள்ளே போடணும் இல்லையா? ஸோ இப்போ இப்படி வச்சுட்டு நம்மளோட க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே விட்டுருவோம்.
இப்போ நம்ம பிங்கிஸ் கிச்சன் எழுதுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சின்ன ஹோல் இருக்கிறத தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நம்மளோட ஃப்ரூட் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ்.